வாகை வாகை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் ஓர் துவக்கம். வெற்றிக்களத்தின் உறுதிமொழியை அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தோழர்கள் கூறியவாறு இந்த உறுதிமொழியை தளபதி அவர்கள் கொடுத்த அந்த உறுதிமொழியை நாம் அன்றாடம் அது சிறப்பாக சரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தலைமையேற்று மாவட்ட ஆலோசகர் திரு ஊட்டி டானி அவர்கள் ஒரு சிறிய நன்றி உரையும் வரவேற்புரை வழங்குவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, இந்த மாவட்டத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கொடுத்தல வந்த எல்லாருக்கும், தலைவருக்கு, துணைத் தலைவர், இணை செயலாளர் எல்லாருக்கும் நல்ல கைத்தட்டி கொடுத்தலாம். மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற எல்லா அணிக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிக்க வேண்டாம், எல்லாருக்கும் லேட் ஆகிடுச்சு. எல்லா அணிக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாமா? ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு உண்மை தான் என்றைக்குமே ஜெயிக்கும். உண்மை ஜெயிக்குன்றவங்கள கை தூக்கி கேட்டவங்க பார்க்கலாம். உண்மை ஜெயிக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த அம்மாவுடைய அன்பு தான் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே கிடைச்ச பெரிய சொத்து. அம்மா மட்டும்தான் நமக்கு உண்மையாக இருப்பாங்க. அதே போல் தான் தளபதியும் நமக்கு ஒரு அம்மாவாக நமக்கெல்லாம் உண்மையாக இருந்திருக்கார். ஒரு அம்மா தான் தன்னுடைய எல்லாவற்றையும் இழப்பாங்க. தன்னுடைய ஒரு நம்ம போய் பிரச்சனை பண்ணிட்டோம், ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோன்னா ஒரு தாய் மட்டும்தான் அந்த தப்புலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. அதே போல் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக அவர் அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நமக்காக வந்திருக்கிறார். அவர் இருக்கிற எல்லா உயர்வையும் எல்லா மேன்மையும் இழந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு தாயை போல அவதாரம் எடுத்து நமக்காக தளபதி வந்திருக்காரு. நம்ம தளபதிக்காக நீலகிரி மாவட்டத்திலேருந்து நல்ல ஒரு கைதோசை கொடுத்துடலாமா? இன்றைக்கி கூட இந்த மாவட்டத்துக்காக எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம ரமேஷ் சார் உழைச்சிருக்காங்க. அவங்க உழைச்சது ஒரு நாளுமே வீண் போகாது. அவங்க ஆரம்பத்தில் ஒரு போஸ்ட் ஓட்டந்து 20-30 ஆண்டுகளுக்கு மேலே அதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனாக நம்ம தளபதி அந்த இடத்துல அவங்களுக்கு, நமக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி, நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த தளபதிக்கும் அந்த வழியில் நம்மளை வழிகாட்டின அவங்க செயற்குழுவில் இருக்கிற அருமையான யார், நம்ம தினேஷ் தம்பி ஆகட்டும், கணேஷன் ஆகட்டும், எல்லாருக்கும், நம்ம பாய் ஆகட்டும், எல்லாருக்கும் நம்ம மீண்டும் ஒரு கரங்களை தட்டி கொடுத்துடலாம். பாய், உண்மையாலுமே இந்த டீம் அன்னைக்கு உழைக்கலைன்னா இன்றைக்கி நம்ம இந்த பலன் கிடச்சிருக்காது. என்றைக்கு நம்ம பலனை மட்டும் பார்க்கக்கூடாது, உழைச்சவங்க கூட நம்ம இருந்து அவங்க கூடயே செயல்படணுன்றதுக்காக தான் நம்மளாம் கூடி வந்திருக்கோம். சொல்கிறவங்க 1000 சொல்லலாம், சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்க இந்த மாவட்டத்துக்காக, தளபதிக்காக ரோடோட நின்று கஷ்டப்பட்டுருக்காங்க, சினிமா தேட்டரில் கஷ்டப்பட்டுருக்காங்க, போஸ்ட் ஓட்ட கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் ஜனங்க, என் ரசிகர்கள் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தான் கடவுள் நமக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஸோ அவங்க அன்னைக்கு விதைச்ச ஒரு விதை எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கும். ஆனாலும் தளபதிக்காக அவங்க எல்லாமே உழைச்சாங்க. எத்தனையோ படம் என்னோடது தான் ஹிட் ஆகும், உன்னோடது தான் ஹிட் ஆகும்னு சொல்லி சண்டை வந்திருக்கும். அன்றைக்கும் நம்ம மாவட்டம் நமக்காக உழைச்சிச்சு. அந்த ஒரு தாய் போல் இருந்த நம்ம மாவட்டத்துக்கு மீண்டும் ஒரு விஷயம், யாரும் பேர் சொல்லனா கூட எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, மாவட்டத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம்.
நம்மளுடைய ஒரு பெரிய நோக்கம், நம்ம தளபதி சொன்னது போலயே நம்ம தலைமையை மதித்து நடந்தமா தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு லீடர்ஷிப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய லைஃப் தான் நல்லா இருக்கும். ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்துக்கங்க. அந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் எந்தெந்த செக்ஷனில் நிற்க வைக்கிறாரோ அந்த டோர்னமெண்ட்டை மட்டும்தான் ஜெயிக்கும். அதே போல தான் நமக்கு தலைமை கிடைச்சிருக்கு. தலைமை யார் யார் எங்கெங்கே நிற்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம டீம், நீலகிரி டீம் பெருசாக ஜெயிச்சிடும். எல்லா கோலியும் என்னங்க எப்படி அடிக்கிறீங்க? நமக்கு கிடைக்காத, நம்ம ஒரு வேளை பல வருஷமாக நம்ம கிராமத்துக்கு தண்ணி வராமல் இருக்கலாம், பல வருஷமாக நம்ம கிராமத்துக்கு லைட் இல்லாமல் இருக்கலாம், பல வருஷமாக நம்ம பசங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை தொடாமல் இருக்கலாம். ஆனால் மாவட்டத்தோடு நம்ம இருந்து அந்த தலைமை இங்கெங்க நில்லுங்கன்னு இதுக்கப்புறம் சொல்லும் போது நிற்கும் போது நம்ம கோல் அடித்து பெரிய சீல்டு அடிச்சிருவோம். என்னங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்திருக்கீங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாவட்டத்தோடு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க? நம்ம மாவட்டத்தில் இருக்கிற தலைவரோடு சேர்ந்து அவங்களோட இருக்கிற இணை செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் இவங்களோடு சேர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் பெரிய தூண். நீங்கள் தான் பெரிய தூண். நம்ம தான் அவங்க கூட நிற்க போகிறோம். நம்ம தூணா நின்னாக்கா மேலே இருக்கிற பில்டிங் ஈஸியாக கட்டிடலாம். நீங்கள் தான் எல்லாமே தூண். என்னங்க, நீங்கள் தான் தூண். பில்டிங் எல்லாம் பெருசு இல்லை, தூண் எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அந்த தூணை வச்சு தான் பெருசு இருக்குது. அதனால் நம்ம மாவட்டத்துக்கு அவங்க உழைச்சி, அவங்க ஒரு வேளை யாராச்சும் எதுனா சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லலாம், உண்மை தான் என்றைக்கு ஜெயிக்கும். இந்த டீம் உழைச்சிருக்காங்க, இந்த டீம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த டீம் தான் இந்த மாவட்டத்துக்காக தளபதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, தளபதிக்காகவே வாழ்ந்திருக்காங்க, தளபதிக்காக மட்டுமே இவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். உழைச்சவங்க ஒவ்வொருவருக்கும் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் டீமாக சொல்கிறோம். எல்லா தலைக்கு மேலே கை கிளாப் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி. மாவட்ட ஆலோசகர் திரு ஊட்டி டேனி அவர்களுக்கு மிகவும் நன்றி. என்னுடைய உறவுகள், என்னை வழிநடத்தி சென்ற என் நெஞ்சில் கூடியிருக்கும் தளபதியின் அன்பு உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வருக வருக என வரவேற்பது மட்டும் இல்லை, என்னை வழி நடத்தி சென்ற என் அன்பு தம்பிகள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்தை உருவாக்கி 30 ஆண்டுகளாக நமக்கான வழிமுறையை வழி நடத்தி சென்ற தளபதி அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு என் புசியானது அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் நன்றியினை மிக சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தளபதி எந்த லெவலில் நம்மளை விட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். என் உறவுகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், இன்று இணைய இருக்கும் அனைத்து தோழர்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என பலத்த கைத்தசத்தோடு தளபதி என்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக 2026 உட்கார இருக்க நாம் எல்லாம் ஆணித்தரமாக உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்து வழிநடத்துவோம் என்று கூறி, நம்முடைய மாவட்ட பொறுப்பாக அனைவரும் புதிதாக இணைய வந்துள்ள அனைவருக்கு நம்முடைய தளபதி அவர்கள் சார்பாக தன்னுடைய சால்வை அணைத்து வருக வருக என மீண்டும் ஒரு பலத்த கைசத்தோடு அவங்க எல்லாத்தையும் அன்போடு வருக வருக வரவேற்கிறோம் என்று கூறி இந்த விழாவை இனிதே துவங்க இருக்கிறோம். புதிய நிர்வாகிகளை அழைத்து அவங்களுக்கு சால்வை போகிறதுக்கு ஒவ்வொருத்தராக கூப்பிடலாம். கூப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம பசங்க எல்லாம் சால்வை போடலாம். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் பலத்த ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் பல வருக வருக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இங்கே இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இணைவதற்கும் இணைந்து கொண்டிருக்கும் நபர்களும் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தின் சார்பாகவும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்று
நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நபர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரே நாட்கள் தான் நாங்கள் இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் கேட்டோம். ஒரே நாளில் 200 பேர் இணையத்துக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. நேற்று ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி இந்த விழா நடத்தணும்னு நினச்சோம். இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா 200 பேர் மட்டும் இப்போ சாதாரணமாக வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விழாவாக நாங்கள் நடத்த இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை நீலகிரி மாவட்டத்தில் வரலாற்று சூழலில் பேருக்கு வரும் என்பது ஒரு மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு நீலகிரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த தினம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் அதான் பார்த்தீங்கன்னா உதகை குன்னூர்லேருந்து நிறைய பேர் எண்ணற்ற பேர்கள் இன்றைக்கி வந்து இணைய இருக்காங்க. இன்னும் இணைய இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மிக சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட பயணித்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாவட்டம், ஒன்றியம், நகரம் அனைத்து அணித்தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்த நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் மிகப்பெரிய விழா நடத்துகிறோம். அந்த விழாவில் கிட்டத்தட்ட 5000 பேர் இணைகிற ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவாக நீலகிரி மாவட்டம் அமையும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று கூறி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலும் சரி, டிஎம்கேலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மற்ற இதர அனைத்து கட்சியிலும் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வாரத்தில் ஏன்னா நாங்கள் ஒரு நாள் தான் ப்ரோக்ராம் பண்ணோம், திடீர்னு ஒரு 200-250 பேர் இன்றைக்கி இணையணும் அப்படின்னு அவங்க சொன்னனால நாங்கள் உடனே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணோம். ஒரு மிகப்பெரிய விழா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எல்லா அணிகளும், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, டெய்லி நம்ம அலுவலகத்தில் வந்து தொடர்பு கொண்டு இன்னும் நிறைய பேர் இணைய இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தா வருகை புரிந்துக்கு அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் முயற்சி பண்ணோம். அந்த முயற்சிக்கு வெற்றியாக அனைத்து கட்சியில் வந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. ஆமாங்க சார், இந்த இடத்துல வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சில கட்சி அரசியல் கட்சிகள்லாம் எங்கள் மாவட்ட நிர்வாகிகளையும் நிறைய பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. விரைவில் இணையத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் அது உங்கள் முன்னாடி நாங்கள் அதை தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். மிக விரைவில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளையுமே வந்து நம்ம தமிழக வெற்றி கட்சி இணையத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க என்பது இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி